திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் வாசி முன்னோட்டம் என்ற தலைப்பில் நம்ம பகுதி 15 பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வரிசையாக பார்த்துட்டு வரோம். இப்போ 14 முடிஞ்சு நம்ம 15. இப்போ திருமூலர் திருவடிகள் சரணம், முருகப்பெருமான் திருவடிகள் சரணம். கனிமத் துகள்களாக தனி அணுவின் தன்மை தன் இணை துகள்களின் பற்றுடன் பிரபஞ்ச வீதியில் கடவுள் துகள்களாக மற்றுமுள்ள தனிமங்களுடன் சுதந்திரமாக சுற்றுகிறது. தேவையானால் இன்னொரு பிரபஞ்ச கூட்டத்தை உண்டாக்கும் ஆற்றல் இருக்கிறது என்பதை அறிக. இதுதான் பிரபஞ்ச பிறப்பெடுக்கும் கதை. கதையல்ல, பிறப்பு என்பது காவியம் ஆகிறது. பிரபஞ்சத்தில் தோற்றமாக தோன்றி பின் தன் கதையை காவியமாகாமல் சிதையில் மறைந்து படுவதை மாயை என்று உணர்ந்தால் நீயும் நானும் சித்தனே. சித்தன் என்பவன் சிந்தை தெளிந்தவர் என்று பொருள். அதாவது சித்தை அறிந்தவன் சித்தன். சக்தியை உணர்வார் குருவாகலாம். சித்தின் ஆற்றல் பரமே மௌனமாக இருக்கிறது. பரமே மௌன பேராற்றலாகிய இயற்கை உண்மையினை உணர்ந்தவர் தன்னை தன் உணர தனக்கொரு கேடில்லை ஆகும். கேடு என்பது மரணம் என்பது துன்பமாகும். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை எவை. இதில் கேடில்னு போட்டிருக்காரு பாருங்க. கேடில் விழிச்செல்வம், கேள்னா மரணம், விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு. அது என்ன கல்வி? சாகா கல்வி. சாகா கல்வி ஒருவர் கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு கேடு இல்லை அப்படிங்கிறாரு. இதனை வித்தை என்கின்றனர் சித்தர்கள். இவ்வித்தைகளான பரத்தை தன்னில் உணர கிடைத்தவை ஆகும். அண்ட கோடிகள் பிண்டமாகி உடல் உயிர் உள்ளமாகி ஆத்மனை வித்தைகள் தெளிவு செய்கின்றன. பராசக்தியே உடம்பில் சிற்றுளி ஆன்மாவாக திகழ்கிறது. அது சித் சக்தியே ஆகும். மனதின் சித்தின் ஆற்றலால் பெறும் உடம்பின் உந்து சக்தி ஆகும். இவ்வுந்து சக்தி ஒளி அதாவது சவுண்ட் அண்ட் லைட், போட்டான் அண்ட் பீனிக் பவர் ஆஃப் த யூனிவர்சல் ஆகும். பேராற்றல் மிக்க மனத்தினை மனிதன் பயன்படுத்துவதில் அவனுடைய ஆற்றல் இருப்பு தெரிகிறது. அம்மனதை கொண்டு மன மூலங்களான உடலில் உள்ள எளிய மென்துகள்களின் இணைவை பராபரத்தில் உள்ள அதன் இணை துகள்களுடன் இணைத்து பெறும் பேராண்மை கல்வியை வித்தைகளாக கற்று மரணத்தை வெல்கிறான். இதற்கு சித்தர்கள் வழிவகுத்த வழியை இரவா பெருநெறி என்றானது. மனமும் செயலும் மண்ணை சார்ந்திருக்க மரணம் வரும். மனமும் எண்ணமும் விண்ணை சார்ந்திருக்க மரணம் தப்பிக்கலாம். விண் என்பது இருளை கிழித்த பேரொருட் பெருஞ்சோதிகளில் வெளிக்குள் வெளிக்கடந்த வெட்ட வெளி ஆகும். மரணம் என்னும் மாபெரும் கேட்டினை தவிர்க்க தடுக்க தப்ப உதவும் கல்வி ஒருவருக்கு வாய்க்குமானால் கேடில் விழிச்செல்வம் கல்வி அதுவே ஆகும். அவ்வாக்கு பொய்க்காது. அது கொண்டு மரணத்தை வெல்லலாம். இரவா பெருநெறிக்கு உகந்த மார்க்கம் பல உள்ளன என்றாலும் அவரவர் சித்தத்திற்கு ஏற்றவாறு சிறந்த வழிகள் பற்பல உள்ளன. அதை சித்த வித்தை அல்லது சித்தர் நெறி என்று கூறலாம். அதற்கு தேவையான சாதனங்கள் ஆகும். சாதனை செய்ய கழுப்பிணியற்ற உடலும் கன்றாத இளமையும் தளராத கீர்த்தியை தரவல்ல சித்த வித்தைகளும் தடைவரா கொடையாக விடாமுயற்சியுடன் கூடிய சித்த சாதனைகளும் வேண்டும். தகுந்த சித்த சாதனைகளும் உடலும் இந்திரியங்களும் கட்டுப்படுகின்றன. இதற்கு கல்வியே பிறக்கறிக்கிய செல்வமாகும். இதற்கு தேவையான ஒரு நல்ல குரு ஆவார். அவரிடம் மாணக்கன் முறையை பெற வேண்டும். அந்த மாதிரி குரு நம்ம இறைவனை நம்ம குருவாகவும் ஏற்றுக்கலாம். இன்னொருத்தவங்க நம்ம குருவாக நம்ம சர்க்குருவாக ஏற்றுக்கிட்டு அவரை பின்பற்றலாம். நிறைய பேருக்கு மூலிகை சித்தர் இருக்காங்க, கவனகர் ஐயா இருக்காங்க. இந்த மாதிரி நிறையா குருமார்கள் இருக்காங்க. மெயினாக மூலிகை சித்தர் ஐயா அவங்களும் யோக பயிற்சி, ஞான பயிற்சி மாதிரி சொல்லி தருவாங்க. அதுமாதிரி கவர்னர் ஐயாவும் கிளாஸ் வச்சு அவங்களும் சொல்லி தருவாங்க. மணக்கண் பார்வையால் எதையும் அறிந்து செயல்படும் ஆற்றல் வரும். மணக்கண் பார்வை கிட்டாத மனிதன் அரை மனிதனே. மணக்கண் பார்வையால் விண்ணை சாடலாம். விண்ணில் விரிவில் மனம் இலாகியும் போது சித்த மனசக்தி எனும் அற்புத சக்தி பெறுகிறது. சக்தியில் நம் உடம்பில் உணர்ந்து அதனுடன் கூடியிருந்தால் மரணம், நோய், துன்பம் இல்லை. காயக்கல்பங்கள் என்று தேடி அலைய தேவையில்லை. உடல் மனம் மூச்சு பரத்தில் இணைந்தால் அதுவே சிறந்த கல்பமாகும். தின்னுங்காய் இலை மருந்தாக சித்த வித்தைகளை உதவுகின்றன. மணக்கண் பார்வையை உபயோகிக்க அறிந்தவன்
சத்தியகதி நுட்பத்தை தெரிந்து கொண்டுவிட்டால் மரணம் என்னும் நோயை வென்றவர் ஆவார். இத்துடன் இந்த தலைப்பு முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த பகுதியாக நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.